நீங்கள் 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம், 1 Kings chapter 17, 17ஆம் அதிகாரத்துக்கு நேராக வேதத்தை நீங்கள் திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். அதிலிருந்து சில காரியங்களை நம்ம என்ன செய்ய போகிறோம், கவனிக்க போகிறோம். 1ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பீனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே இன்றி இந்த வருஷங்களில் பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் என்று அவர் தன்னை குறித்து அறிமுகப்படுத்துகிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற அந்த வார்த்தையை தான் நாம் இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம், நாம் அதற்கான ஆழங்களை கவனிப்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆங்கிலத்தில் 2 வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, ஸ்டாண்டிங் அண்ட் சர்விங். ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற நான், ஐ எம் ஸ்டாண்டிங் பிஃபோர் காட் என்று ஒரு வார்த்தையில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்னொன்று, ஐ எம் சர்விங் காட், நான் ஆண்டவருக்கு சேவை செய்கிறேன். சோ இந்த நிற்பதும் சேவை செய்தலும் ஒரே அர்த்தத்தை குறிக்கிறது, அல்லது ஒரே ஆழமான காரியங்களை அது வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அது என்னவென்று சொன்னால், ஆண்டவருக்கு அர்ப்பணித்த ஒரு வாழ்க்கை, அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, கமிட்டட் லைஃப் டு காட். அது நிற்றல் என்று சொன்னாலும் பரவாயில்லை, சேவித்தல் என்று சொன்னாலும் பரவாயில்லை, அது அந்த அர்த்தத்தை கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஒரு கிறிஸ்தவனுக்கு அர்ப்பணிப்பு என்பது மிகவும் பிரதானமானது. கமிட்மெண்ட் இஸ் எசென்சியல் ஃபார் எவ்ரி கிறிஸ்டியன். ஆண்டவருக்கு, அவருடைய வார்த்தைக்கு, திருச்சபைக்கு, ஐக்கியத்திற்கு ஒரு கிறிஸ்தவன் தன்னை அர்ப்பணித்து வாழ என்ன செய்ய வேண்டும், பழக வேண்டும். அர்ப்பணிப்பு தான் நாம் ஆண்டவரோடு நெருங்கி நடக்கிறோமா இல்லையா என்பதை தீர்மானிக்கிறது. Commitment will decide whether we are going to have intimacy with God or not. இந்த அர்ப்பணிப்பு தான் வேதாகம சத்தியத்தின்படி நாம் நடக்கிறோமா இல்லையா என்பதை நமக்கு என்ன செய்யும், அது நிரூபித்து காட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோமா இல்லையா, இவைகள் எல்லாம் அர்ப்பணிப்பு சம்பந்தப்பட்ட காரியங்கள் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு கிறிஸ்தவன் அர்ப்பணித்திருக்கிறான் என்பதை எப்படி கண்டுபிடிப்பது? How do we know that somebody has committed his life to God? ஆண்டவருக்கு தன்னை முழுமையாக ஒருவன் அர்ப்பணித்திருக்கிறான் என்பது எப்படி நாம் அறிந்து கொள்வது? நிறைய காரியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். சில அடையாளங்கள் உண்டு, சில அடையாளங்கள் உண்டு. உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் அவைகளை சிந்தித்து பார்க்க வேண்டும். அர்ப்பணிக்கப்பட்ட கிறிஸ்தவன் ஜெபிக்கிற கிறிஸ்தவன், அவன் ஆழமாக ஜெபிப்பான். இந்த வசனத்தின் மேல் அவனுக்கு ஒரு தாகம் வருகிறதை பார்க்கிறோம். பேஷன் ஃபார் த வேர்ட். இந்த வசனத்தை வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும் என்கிற ஒரு தாகம் அவனுக்குள் என்ன செய்யும், வரும். வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் உண்மையாக இருக்க வேண்டும் என்கிற சிந்தை அவனுக்குள் இருக்கும். அர்ப்பணிக்கப்பட்ட கிறிஸ்தவனுக்கு ஒரு உண்மையின் சிந்தை எப்பொழுதும் என்ன செய்திருக்கும், நிலைத்திருக்கும். அவன் உலகத்தின் எல்லா விதமான அசுத்தங்களிலும் இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்கிறவனாய் அவன் காணப்படுவான். He will keep himself pure from all kinds of evil. எல்லா விதமான அசுத்தங்கள் இருந்து பாதுகாத்துக் கொள்வான். எல்லாவற்றுக்கும் மேலாக அவன் ஆண்டவருக்கும் திருச்சபை ஐக்கியத்திற்கும் அவன் முக்கியத்துவம் என்ன செய்வான், அவன் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகத்தான் ஆண்டவர் யாக்கோபு நிருபத்தில் எழுதி வைத்திருக்கிறார், எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன், ஆனால் அவன் கருத்தா என்ன செய்தான், ஜெபித்தான் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு முன்பு நிற்கிற அல்லது ஆண்டவருக்கு சேவை செய்கிற ஒரு மனிதனுக்கு என்ன ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் என்கிற ஒரு 3 ஆசீர்வாதங்களை மாத்திரம் நான் சுருக்கமாக கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். நீங்கள் இந்த அதிகாரத்தை தொடர்ந்து வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். 1ஆம் வசனத்தை வாசிங்கள் இன்னொரு தடவை. 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கீலேயாத்தின் குடிகளில் உள்ள திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற ஒரு மனிதனுக்கு கிடைக்கிற முதலாவது ஆசீர்வாதம் என்னவென்று சொன்னால், வேதாகம வெளிப்பாடுகள், பிப்ளிக்கல் ரெவலேஷன்ஸ் அவனுக்கு கிடைக்கும். வேதாகமை வெளிப்பாடுகள். நான் ஏன் வேதாகம வெளிப்பாடுகள் என்று சொல்லுகிறேன் என்று சொன்னால், வேதாகமம் இல்லாத வெளிப்பாடுகளும் சில உண்டு.
எந்த வெளிப்பாடு வேதத்திற்கு முரணாக இருக்கிறதோ அந்த வெளிப்பாடு தவிர்க்கப்பட வேண்டும். If there is any revelation which is contradicting the written word of God, should be avoided. எழுதப்பட்ட வேதாகமத்திற்கு முரணான எதையும் ஒரு கிறிஸ்தவன் என்ன செய்யக்கூடாது, ஏற்றுக்கொள்ள கூடாது. ஆகாப் அவன் வடக்கு ராஜ்யத்தின் 7வது ராஜா. உங்களுக்கு சரித்திரம் தெரியும், நிறைய தடவை சொல்லி இருக்கிறேன். சாலமோனுக்கு பின்பு ராஜ்யம் பிரிக்கப்பட்டது. தெற்கு ராஜ்யம், வடக்கு ராஜ்யம், சதர்ன் கிங்டம், நார்தர்ன் கிங்டம் என்று பிரிக்கப்பட்டது. இந்த வடக்கு ராஜ்யத்தில் இருந்த எல்லா ராஜாக்களும் மோசமான ராஜாக்கள். ஒருவன் கூட கர்த்தருக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்று யோசிக்கவில்லை. தெற்கு ராஜ்யத்தில் சில நல்ல ராஜாக்கள் இருந்தார்கள். ஆசா என்கிற ஒரு ராஜா இருந்தான், யோசபாத் என்கிற ஒரு ராஜா இருந்தான், மனாசே என்று சொல்லி ஒருவன் இருந்தான், எசேக்கியா என்று ஒருவர் இருந்தார். இந்த நல்ல ராஜாக்கள் எல்லாரும் தெற்கு ராஜ்யத்தை சேர்ந்தவர்கள், அந்த கோத்திரங்கள் பிரிக்கப்பட்ட பின்பு உள்ளவைகள். இந்த ஆகாப் வடக்கு ராஜ்யத்தின் 7வது ராஜா, மிகவும் மோசமான ராஜாக்களில் ஒருவன், துன்மார்க்கமான ஒரு மனிதன். ஆண்டவர் அருவருக்கிற அந்நிய ஜாதியாகிய ஜாதியிலிருந்து ஒரு ராஜாத்தி, எசபேல் என்று சொல்லக்கூடிய ஒரு ராஜாத்தி என்ன செய்தான், ஒரு ராஜாவின் மகளை அவன் திருமணம் செய்தான். இவனுடைய காலத்தில் இல்லாத அளவிற்கு விக்கிரக ஆராதனையை இவன் என்ன செய்தான் என்று சொன்னால் உயர்த்தினான். He promoted idolatry. விக்கிரக ஆராதனை உயர்த்தி எங்கெங்கெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்குமோ அங்கெல்லாம் கோவில்களை இந்த பாகால் என்கிற தெய்வத்திற்கு அவன் கட்டி கொடுத்து ஆண்டவருக்கு கோபத்தை உண்டாக்கின ஒரு ராஜா. இந்த காலகட்டத்தில் தான் எலியா தீர்க்கதரிசனம் சொல்ல வருகிறார், கர்த்தர் ஏற்படுத்தி வருகிறார். அவர் வந்த காலம் இஸ்ரவேல் சரித்திரத்திலே ஒரு நெருக்கடியான காலம். விசுவாசத்தை விட்டு இஸ்ரவேலர்களை ஆகாப் வழி விலகி போக பண்ண காலத்தில் கர்த்தருக்கு முன்பு தைரியமாக நின்ற தீர்க்கதரிசியில் ஒருவன் இந்த எலியா என்பதை நம்ம என்ன செய்திருக்கிறோம், சரித்திரத்திலே வாசிக்கிறோம். 7000 பேர் நீங்கள் இந்த அதிகாரத்தில் பின்பு இருக்கிற இந்த புத்தகத்தில் வாசிக்கிறோம். நான் ஒருவன் மாத்திரம்தான் மீந்திருக்கிறேன் என்று 19ஆம் அதிகாரத்தில் சொன்னபொழுது ஆண்டவர் இல்லை, பாகால்களுக்கு முடங்காத 7000 முழங்கால்களை நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி சொன்னார். அப்படி என்றால் 7000 பேரை தவிர மீதி எல்லாரும் இந்த ஆகாபின் வஞ்சகத்தில் இழுப்புண்ட கூட்டமாய் என்ன செய்து விட்டார்கள், மாறி போனதை பார்க்கிறோம். இந்த எலியாவிற்கு எப்படி தெரியும் இந்த தேசத்தில் மழையும் பனியும் பெய்யாது என்பதை எதை வைத்து அவர் சொல்லுகிறார்? அவருக்கு ஒரு வெளிப்பாடு கிடைத்தது. அவர் தீவிரமாக ஜெபிக்கிறார், அந்த ஜெபம் கேட்கப்படும் என்கிற ஒரு நம்பிக்கை அவருக்குள் ஆழமாக இருந்தது. என் ஆண்டவர் தான் எல்லாவற்றை கட்டுப்படுத்துகிறார். இதை ஏன் ஆகாபுக்கு அவர் சொல்ல சொன்னார் என்று சொன்னால், இந்த பாகால் என்கிற அந்த தெய்வம் ஒரு இயற்கையை, சூழ்நிலைகளை கட்டுப்படுத்துகிற ஒரு வானத்து கடவுள் என்கிற நம்பிக்கை அந்த புறஜாதிகளுக்குள்ளே இருந்தது. ஸ்கை காட், பால் வாஸ் த ஸ்கை காட், வானத்துக்கென்று ஒரு கடவுள், அல்லது காட் ஆஃப் வெதர். இந்த இயற்கைகள் எல்லாம், மழை, வெயில், பனி, இதெல்லாவற்றை கட்டுப்படுத்துகிற அல்லது காரணமாக இருக்கிற ஒரு கடவுள். A God who is responsible for rain. அதனாலதான் மழை வரலன்னா அந்த கடவுளுக்கு அவன் பலி செலுத்துவான். அந்த கடவுளுக்கு பூஜைகள், திருவிழாக்களை பண்ணுகிறது பார்க்கிறோம். இவைகள் எல்லாம் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் சொல்லுகிறார், நீ எத்தனை பலிகளை செலுத்தி மலைக்கென்று நீர் வைத்திருக்கிற ஒரு கடவுளை நீ வணங்கினாலும் நான் ஆராதிக்கிற ஆண்டவர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் சொல்லாமல் மழை என்ன செய்யாது, வராது. அதுதான் அவர் ஆழித்தரமாக சொல்லுகிறார். எனக்கு கிடைத்த வெளிப்பாட்டினால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இஸ்ரவேல் தேசத்திலே பனியும் மழையும் என்ன செய்யாதிருக்கும், பெய்யாதிருக்கும் என்று ஆகாபிற்கு அவன் என்ன செய்கிறான், பாகால்களை வணங்கி பிரதானப்படுத்துகிற ஆகாபிற்கு அவன் சொல்ல சொன்னதை நாம் பார்க்கிறோம். இந்த வெளிப்பாடு என்கிற வார்த்தை, ரெவலேஷன் அப்படிங்கிற வார்த்தைக்கு அப்போகலிப்சஸ் என்று பெயர். அது இது அப்போகலிப்சஸ், அதனாலதான் அப்பாகலிப்டிக் லிட்ரேச்சர் சொல்றோம், வெளிப்படுத்துற விசேஷத்தை, வேதத்தில் இருக்கிற கடைசி புஸ்தகத்தை. அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், திரை நீக்குதல், அன்வீலிங், என்ன அல்லது டிஸ்க்ளோஷர், மூடப்பட்ட ஒன்றை திறத்தல். அதுதான் இந்த வெளிப்படுத்தல் என்கிற அர்த்தம். மனிதனுக்கு விளங்காத, மனிதனுடைய மூளையினால் அறிந்து கொள்ள முடியாத ரகசியங்களை கர்த்தர் நமக்கு விளக்கி கொடுக்கிறார், ஆண்டவர் திறந்து கொடுக்கிறார். வெளிப்பாடு என்பது நாம் முயற்சித்து பெற்றுக் கொள்கிற ஒன்று அல்ல. வெளிப்பாடு என்பது ஆண்டவர் இலவசமாய் நமக்கு கொடுக்கிற ஒன்று. நீங்கள்
எவ்வளவு முயற்சி பண்ணாலும் வெளிப்பாடு கிடைக்காது கர்த்தர் கொடுக்காத பட்சத்தில். வெளிப்பாடுகளுக்கு பயிற்சி அவசியம் இல்லை. வெளிப்பாடுகளுக்கு கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற மனிதர்களாய் நாம் என்ன செய்யப்பட வேண்டும்? காணப்பட வேண்டும். ஸ்கூல் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் என்று உண்டு, ஸ்கூல் ஆஃப் ரெவலேஷன்ஸ் என்று உண்டு. இதெல்லாம் போய் 10 நாள் 15 நாள் அல்லது 1 மாசம் ட்ரைனிங் வாங்கிட்டு வந்தா தீர்க்க தரிசனம் சொல்லலாம் என்பதெல்லாம் வியாபார தனங்கள். ஒரு கிறிஸ்தவன் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு இடத்துல போய் 15 நாள் கற்றுக்கொள்ளுகிறதுனால் நமக்கு தீர்க்க தரிசன கிருபை கிடைக்க போகிறதில்லை. அந்த கிருபையை யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் வைத்திருக்கிறாரோ அவர்களுக்கு அந்த கிருபையை கர்த்தர் என்ன செய்கிறார்? ஆண்டவர் தருகிறார். நீங்கள் வீட்டிலிருந்து உண்மையாக ஜெபித்தாலே உங்களுக்கு அது தேவை என்று நினைத்தால் கொடுப்பதற்கு கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். எத்தனை பேர் நம்ம விசுவாசிக்கிறோம்? சத்தம் ஆமென் சொல்லி சொல்லாமா? இந்த வெளிப்பாட்டில் நிறைய ஆசீர்வாதங்கள் உண்டு. There are blessings for biblical revelations. ஒரு சில காரியங்களை நான் கோடிட்டு காண்பிக்க விரும்புகிறேன். ஒன்று, இந்த வேதாகமம் ஒரு வரலாற்று பூர்வமான நிகழ்வுகளை பதிவு செய்த ஒரு டாக்குமெண்ட் அல்ல. பைபிள் இஸ் நாட் த டாக்குமெண்ட் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் ஈவென்ட்ஸ். இந்த வேதாகமம் என்பது உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையை மாற்றுகிற ஜீவனுள்ள ஒரு புஸ்தகம். இந்த புஸ்தகம் நம்முடைய சூழ்நிலைக்கு பேசுகிறதாய் காணப்படுகிறது. இட் ஸ்பீக்ஸ் டு த கான்டெக்ஸ்ட். என்னைக்கோ யாருக்கோ எழுதினாங்க, மத்தேயு யாருக்கோ எழுதினாரு, பவுல் கொரிந்து சபைக்குள்ள ஒரு சபை, ஒரு கொரிந்து என்கிற பட்டணத்தில் உள்ள சபைக்கு எழுதினாரு, கொலைசை என்கிற பட்டணத்தில் உள்ள சபைக்கு எழுதினாரு. ஆனா இன்னைக்கு வெள்ளூர்ல உட்கார்ந்து நீங்களும் நானும் வாசிக்கும் பொழுது இந்த வசனத்திலிருந்து கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். அல்லேலூயா. ஒன்று. இரண்டாவது, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை பெற்றுக் கொள்வதற்கு நம்முடைய விசுவாசத்தை இது தூண்டுகிறது. இந்த வெளிப்பாடு ரெவலேஷன் fuels faith for the supernatural events and miracle. எப்படி காருக்கு ஃபியூல் போடுற மாதிரி இந்த வெளிப்பாடு வர 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 நமக்கு என்ன வருகிறது? நம்முடைய விசுவாசம் என்ன செய்யப்படுகிறது? அது கட்டப்படுகிறது நான் பார்க்கிறோம். மூன்றாவது ஒரு ஆசீர்வாதம் என்னவென்று சொன்னால், ஆண்டவருடைய பிரசன்னத்தை விளங்கிக் கொள்ளவும் ஆவியில் நிறைந்து கர்த்தரை ஆராதிக்கவுமான ஒரு வாசலை இது திறந்து கொடுக்கிறது. இட் ஆக்ட்ஸ் as a doorway into deeper spirit-led worship and the tangible presence of God. ஏன் நிறைய பேருக்கு ஆராதிக்க முடியல? பிரசன்னத்தை உணர முடியல. ஏன் நிறைய பேருக்கு பிரசன்னத்தை உணர முடியல? ஏசு என்றால் யாருன்னு தெரியல. அந்த வெளிப்பாடுங்கிறது நான் சொல்றது தூங்கிட்டு இருக்கும்போது வருது ஏதோ ஒண்ணு நினைக்காதீங்க. அப்படி ஒரு வெளிச்சம் வந்துட்டு போக என்று நினைக்காதீங்க. வெளிப்பாடு என்பது விளங்குதல். ரெவலேஷன் மீன்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங், விளங்குதல். ஒருவனுக்கு வேதாகமம் விளங்கும் என்றால், கிறிஸ்தவம் விளங்கும் என்றால், ஆண்டவராக இயேசு விளங்கும் என்று சொன்னால், ஆராதனையில் வந்து அவனால் சும்மா இருக்க முடியாது. அவன் கர்த்தரை உயர்த்தி ஆராதிப்போம். நன்றி சொல்லவே நம்ம வந்தோம். அப்படிதானே பாட்டு பாடணும். நம்ம எதுக்கு கூடி வந்திருக்கிறோம்? கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நன்மைமா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோ. அப்ப என்னமா இந்த 5 மாசம் என்ன செஞ்சாருன்னு யோசித்தமா? யோசித்தீங்களா? அது வீட்டுக்கு போய் என்ன சமைக்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தீங்களா? இல்ல, உங்க மைண்டை யோசிங்க. நீங்க என்ன யோசிங்கன்னு எனக்கு தெரியாது, அவர் ஒருத்தருக்கு தான் தெரியும். பக்கத்துல இருக்க ஆள் கூட தெரியாது. நீங்க என்ன யோசித்தீங்கன்னு உங்களுக்கு தெரியும், ஆண்டவர் தெரியும். நன்றி செலுத்த வந்தோம் அப்படின்னு பாட்டு வாயில பாடிட்டு மூளை என்ன யோசித்தது? உங்க மூளை எதையோ ஒண்ணு யோசித்ததுன்னு சொன்னா இந்த ஆராதனை ஒரு மெக்கானிக்கலா இருக்கும், ஸ்பிரிட்ல வராது. ஆண்டவர் சொன்னாரு, ஆவியோடு உண்மையோடு நீங்கள் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொன்னார். வெளிப்பாடு கிடைக்க கிடைக்க இயேசுவை குறித்து, வசனத்தை குறித்து, திருச்சபையை குறித்து நாம் அறிந்து கொள்ள நம்முடைய ஆராதனை தெய்வீக பிரசன்னத்தினால் நிரம்பின ஆராதனையாய் காணப்படும். அல்லேலூயா. அததான் விரும்பணும் ஒரு விசுவாசி. ஆண்டவரே, நான் சர்ச்சுக்கு வந்து வேடிக்கை பார்க்க கூடாது, என்ன நடக்குன்னு, என் பக்கத்துல யார் உட்கார்ந்துருக்கா, அங்க உட்கார்ந்துருக்கா, இதெல்லாம் நான் பார்க்க கூடாது. சர்ச்சுக்கு வந்து நான் உண்மை பார்க்க வேண்டும். உங்களுடைய பிரசன்னத்தை என்ன செய்யணும்? நான் அனுபவிக்கிறேன். வேற எதுவுமே என் கண்ணுக்கு தெரியக்கூடாது. ஆண்டவரே, உங்களுடைய பிரசன்னம் மட்டும்தான் எனக்கு தெரியணும். அப்படி நீங்க ஜெபம் பண்ணுங்க. நீங்க உள்ளே உட்கார்ந்து இருக்கிற 1.5 மணி நேரமும் அவருடைய பிரசன்னத்தை கொடுப்பதற்கு இயேசு போதுமானவராக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த வெளிப்பாடு நமக்கு என்ன கொடுக்கிறது என்றால், it imparts a burning passion to fulfill the great commission. ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த பிரதான கட்டளையை நிறைவேற்றுவதற்கு ஒரு வாஞ்சையை இந்த வெளிப்பாடு கொடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். எதுக்கு நிறைய பேர் சுவிசேஷம் 4 பாயிண்ட் நான் சொல்லி இருக்கிறேன். நம்முடைய சூழ்நிலைகளில் பேசுகிறது, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை பெற்றுக் கொள்வதற்கு விசுவாசத்தை அது தூண்டி விடுகிறது.
ஆவியில் நிரம்பி பிரசன்னத்தை உணர்ந்து ஆராதிப்பதற்கான வாசலை அது திறக்கிறது. தீவிரமாய் சுவிசேஷம் செய்வதற்கான ஒரு வாஞ்சையை நமக்கு கொடுக்கிறது. அது ஒரு பேஷன். சுவிசேஷங்கிறது வாய்ப்பு கிடைக்கும் போது செய்கிறது ஒன்று அல்ல. நம்முடைய வாழ்க்கையில ஊறி போன ஒன்னா இருக்கணும். ஊறணும். ஆண்டோட கேளுங்க, ரத்தத்துல ஊறணும், என் நரம்புல ஊறணும், என் சிந்தையில ஊறணும். அது எனக்கு அந்த கிருபை தாங்க ஆண்டவரே என்று கேட்க கேட்க கர்த்தர் என்ன செய்வார்? அந்த கிருபையை கர்த்தர் நமக்கு தருவதற்கு போதுமானவராக இருக்கிறார்.